ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் பஞ்சமே இல்லாமல் அவார்டுகளை அள்ளின ஒரு படம் லப்பாட்டா லேடிஸ். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலி ட்ராமா. உங்களுக்கு அந்த படத்துடைய தமிழ் ரீகேப்பை இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2001 நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியோட வெட்டிங் நடக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. தீபக் அப்படிங்கிற ஆளை இந்த ஃபுல் தேவி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்குது. ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய முகம் வந்துட்டு ஒரு புடவையில் அவங்க முந்தானையில் மூடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு அந்த ஊரில் எல்லாமே அந்த கலர் தான் போடுவாங்க போல இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் போகிறாங்க. போகிற வழியில் வந்து அந்த பையன் உன்னோட நகையெல்லாம் கொடுமா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு ஒரு கர்ச்சீஃபில் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் கையில் வச்சுருக்கான். இப்போ ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் ஏறிடுறாங்க. ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மாதிரியே சேம் ட்ரெஸ் ஒரே கலரில் போட்டு முகத்தை மூடிக்கிட்டு ஏற்கனவே 2 ஜோடி இருக்காங்க. அவங்களுக்கும் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறது மாதிரி நமக்கு தெரிய வருது. இப்போ அந்த ஜோடியில் ஒரு ஜோடியோட அம்மா வந்துட்டு உனக்கு எவ்வளோ வரதட்சணை கொடுத்தாங்க, நாங்கள் இவ்வளோ வாங்கினோம் அவ்வளோ வாங்கினோம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த ஹீரோ கேட்டுக்கிறான், பெருசாக பதில் சொல்லலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி உட்காந்துருக்கா இல்லையா, அவளுக்கு பக்கத்துலேயே இவனுக்கும் உட்கார்றதுக்கான சீட்டு கிடைக்கிற வரைக்கும் இவன் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். ஒரு வழியாக சீட்டும் கிடைக்கிது, இவனும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பளையோட நச்சல்லாம் தாங்க முடியாமல் இவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம போயிடுவோம், நம்மளுடைய ஸ்டேஷன் வந்தோடனே நம்ம இறங்கிடலான்ட்டு. அப்போ அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, அவன் போயிடுறான். போயிட்டு வர்றது பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த பொண்ணு வந்துட்டு சீட்டு வந்து கடைசியில் ஜன்னல் பக்கத்தில் போயிடும். இவன் பக்கத்தில் எதிரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இதில் எது அவன் பொண்டாட்டின்னு அவனுக்கே டவுட் வந்துடும். மிட் நைட்டில் வந்து இப்போ தீபக் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வருது. அவன் அவசரத்தில் யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அந்த முக்காடு போட்டிருந்த பொண்ணுகளில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு டக்குன்னு இறங்கிடுறான். அந்த பொண்ணு சத்தம் இல்லாமல் பொட்டு மாதிரி இவன் கூடயே வந்துடுது. அவனும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கான். இந்த பொண்ணு பதிலுக்கு எதுவுமே பேசலை. அவனுடைய வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இவங்க 2 பேத்தையும் அழைக்கிறதுக்காக பயங்கரமான பேண்டு வாத்தியெல்லாம் வச்சுட்டு இவங்களை ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அந்த பையனுடைய அம்மாவும் ஆரத்தி எடுத்து அவளுக்கு பொட்டு வைக்கலான்ட்டு போகும்போது தான் நெத்தியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சியை பார்த்தா ஐயோ இது என் பொண்டாட்டியே இல்லை, நான் பொண்டாட்டியை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல ரிவீல் ஆகுது. ஃபஸ்ட்டு ஷாக்கு, என்னடா அது பொண்டாட்டியை விடா மாற்றி கூட்டிகிட்டு வருவேன், இப்போ அந்த பொண்ணு எங்கடா, இது யாரடா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. இந்த பொண்ணு அமைதியாகவே இருக்குது. இந்த பொண்ணுக்கிட்ட ஏமா நீ தான் எப்படிமா இவன் கூட வருவேன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு நானும் முகத்தை மூடி இருந்ததுனால எனக்கு ஷூ மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, நான் இதுதான் என் ஹஸ்பண்டுன்னு நினச்சி வந்துட்டேன், என்னுடைய சொந்த ஊர் சண்டிகர், நான் எப்படி இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியல, இவர் தான் என் ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன், இவருடைய ஷூ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதோ அதை பார்த்து நான் நினச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ வா நம்ம வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு தீபக் கேட்கும்போது நான் அது மாதிரிலாம் வரமாட்டேன், எனக்கு போலீஸ்னால் ரொம்ப பயம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அதாவது தீபக்கோடைய அம்மா வந்து இப்போ வந்து இந்த பொண்ணையும் அவங்களுடைய வீட்டில் பத்திரமா சேர்க்குற வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, என்னுடைய இன்னொரு மருமக இருக்கா, அவளோட நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேஃபான இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்றா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. புஷ்பா இங்கே இருக்கான்னா அப்போ ஃபூலோட நிலைமை என்னன்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுது. அது என்ன ஸ்டேஷன் எந்த ஊர் எதுவுமே தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பாவோடைய இப்போ கல்யாணம் ஆச்சு இல்லையா அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரதீப், அவன் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கா. அவள் எங்கே போனான்னு தெரியாமல், இந்த ஃபூலும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவள் பயந்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு இவளை பார்த்து தான் அந்த பிரதீப் அவள் ஒய்ஃபாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். இவளுக்கு ஒரே பயமாயிடுது. இவள் புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவள் அங்கேருந்து ஓடிடுறா. இந்த நேரத்தில் புஷ்பா கிட்ட வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஃபோன் நம்பரு, என்னோட ஊர் இது, என்னுடைய கிராமம் இது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறா. இந்த நேரத்தில் புஷ்பாவுடைய ஹஸ்பண்ட் பிரதீப் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க ஸ்டேஷன்ஸில் எல்லாத்துலேயும் தேடிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் தீபக் அவங்க ஊர் ஸ்டேஷனில் தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ 2 பொண்ணுங்களுமே அவங்க ஹஸ்பண்டை மிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப்போடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு பிரதீப் சொல்கிறான், நகையெல்லாம் தூக்கிட்டே ஓடிட்டா, அவள் நகை தான் எனக்கு முக்கியம், அவன் முக்கியம் கிடையாது, எங்கேயாவது விழுந்து சாகட்டும் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு இருக்கான்.
பிரதீப்புக்கு இப்போ நடந்தது வந்துட்டு 2வது கல்யாணம். இவனுடைய முதல் மனைவியை இவனே வரதட்சணை கேட்டு நெருப்பு வச்சு கொண்டிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பாவும் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி உணர்றா. தீபக்கோட வீட்லேயே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த ஃபூல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க ஒரு ரெஸ்ட் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. ரெஸ்ட் ரூம்குள்ளே திடீர்னு ஒரு ஆள் வரான். வந்த உடனே இவ ரொம்ப பயந்து போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதிகாலை நேரம்ன்றனாலே அங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு குட்டி பையன் இருக்கா. அவன் பேர் சோட்டு. அந்த சோட்டு வந்துட்டு நீ பயப்படாதே, இவன் நல்லவன் தான், ஆள் தான் பார்க்க இப்படி இருக்கான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக சோட்டு அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல, ராத்திரி பார்த்தா என் ஹஸ்பண்டை காணோம், வேற யாரோ வந்து என் பக்கத்தில் நின்னாங்க அப்படியெல்லாம் சொல்கிறா. உன்னுடைய பேர் என்ன, உன் அட்ரஸ் என்னன்னு கேட்கும்போது இவளுக்கு பேர் மட்டும்தான் தெரியுது. இவ சொந்த ஊரோட அட்ரஸு கூட தெரியல. சரிம்மா உன்னுடைய வீட்டுக்கார் பேர் சொல்லுன்னு கேட்குறப்ப கூட அந்த பேரை சொல்லாமல் இவள் கையில் வச்சுருக்க மருதாணியை காட்டுறா. அதில் தீபக்குன்னு இருக்குது. இந்த ஆள் குறித்து வச்சுக்கிறாரு. சரி உன் வீட்டுக்காரோடைய ஊர் எது, எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு கேட்டால் என் ஊர் பேர் தெரியாது, ஆனால் அவருடைய ஊர் பேர் ஏதோ ஒரு பூவில் தான் ஆரம்பிக்கும், அது என்ன பூன்னு மறந்துடுச்சுன்னு சொல்கிறான். இந்த பையனுக்கு வேலைக்காகாதுன்ட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கே இருக்கிற ஒரு சமோசா கடைக்கு போகிறான். ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி அங்கே இருக்கிற மஞ்சு பாய் அப்படிங்கிற இந்த லேடி தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறா. அந்த மாதிரி அவளுடைய வீடு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவளை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த லேடி கிட்ட கேட்டதும் சரி இருந்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறாங்க. அவளும் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சுத்தமாகவே எதுவுமே தெரியல, வெளி உலக அனுபவமே இல்லாத மாதிரி இருக்கா. இந்த லேடி என்னம்மா இந்த காலத்தில் போய் இப்படி இருக்க அந்த மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு கொடுங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலைகள் செய்கிறா. அடுத்த நாள் தீபக் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், என்னுடைய ஒய்ஃபை காணோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நீங்கள் வாங்க உங்களை பற்றியும் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப பயம், நான் தான் நேற்றே சொன்னலன்னு சொல்லிடுறா. அப்போ இவன் வந்துட்டு நான் என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும் இல்லையா, உங்கள் ஹஸ்பண்டை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ட்ரோ வருது. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லஞ்சம் வாங்குவார், பொய் சொல்லுவார். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துட்டு இப்போ தீபக்கும் அவனுடைய ஃப்ரெண்டு குஜால் அவங்க 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் ஒய்ஃபை காணோம் சார், நான் தெரியாமல் வேற ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் ஒய்ஃபுக்கு விவரமே தெரியாது, நான் அவளோட நகைகள் எல்லாத்தையும் நான் கையில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன், அதுக்காக நகைக்காக யாரும் அவளை கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க, ஆனால் பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. சரி ஃபோட்டோ காட்டுனா இவன் காமிக்கிற ஒரே ஒரு கல்யாண ஃபோட்டோ, அதுலேயும் அந்த பொண்ணு முக்காடு போட்டிருக்கு. இப்போ என்ன இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். நகைகளையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், காசு இல்லாமல் அவள் இப்போ என்ன பண்ணுறாளோன்னு தெரியலன்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இது எல்லாத்தையும் அந்த போலீஸ் இருக்கார்லையே அவர் பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரிப்பா இப்போ நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திடல, அந்த பொண்ணை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணை பற்றி அவள் புஷ்பானும் பக்கத்தில் சண்டிகர் அங்கே இருந்து வந்திருக்கானோ, அவள் விவசாயி குடும்பம் அப்படியெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்குறான். இதை அடுத்து கட் பண்ணோம்னா பிரதீப் இருக்கான் இல்லையா புஷ்பாவுடைய புருஷன், அவன் வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபு ஜெயாவை காணோம், அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இது என்ன ஜெயான்னு பார்க்குறீங்களா, புஷ்பாவோட உண்மையான பேர் ஜெயா தாங்க. கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே பரபரப்பாக இருக்குது. அந்த புஷ்பாவை கொஞ்சம் நேரம் காணாமல் போயிருப்பா. திடீர்னு வந்து பார்த்தா அந்த புஷ்பாவும் வந்திருப்பா. எங்கே போனீங்கன்னு கேட்கும்போது எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு, நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாரு. புஷ்பா யாராக இருக்கும், அந்த ஃபூல் யாராக இருக்கும், அப்படி இப்படின்லாம் கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு அந்த பையன் சொன்ன நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அங்கெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது புஷ்பாங்கிறவங்க சொன்ன எல்லா தகவலும் பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த நேரத்தில் புஷ்பாவை காட்டுறாங்க. புஷ்பா வந்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு டவுனுக்கு போய் ஒரு செல்ஃபோனும் ஒரு சிம் கார்டும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த சிம் கார்டை வந்துட்டு ஃபோனை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மீன்வைல் இந்த புஷ்பா அங்கே இருக்கக்கூடிய மூத்த மருமக கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்டாக பேசிடுவாங்க. அவங்களும் இவங்கள கூட ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா புஷ்பா கையில் ஜெயா அப்படின்னு அவங்களுடைய சொந்த பேர் பச்சை குத்தி இருக்கும். இது என்னன்னு கேட்கும்போது சின்ன வயசில் நான் குத்துனது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஜெயாவை இந்த ஆள் கூட்டிகிட்டும் வந்தாராம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக. போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்குறாங்க. இந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்குது. முக்காலை தூக்குனாலும் அந்த பொண்ணு தூக்க மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து போலீஸ் கையில் என்ன பச்சை குத்தி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஜெயாங்கிற பேரை வந்துட்டு அந்த பொண்ணு பெண்ணாலேயே திருத்தி ஸ்ரேயா அப்படின்னு மாற்றிருக்கும். உன் பேர் புஷ்பான்னு சொல்கிற, ஆனால் அங்கே வந்துட்டு ஸ்ரேயான்னு எழுதியிருக்குன்னு கேட்கும்போது சின்ன வயசில் என்னுடைய தாத்தா வந்து என்னை அப்படி தான் கூப்பிடுவார், அவர் ஞாபகார்த்தமாக நான் ஸ்ரேயான்னு குத்திக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணு
ஆனால் இந்த பொண்ணு எவ்வளோ பொய் சொன்னாலும் அந்த போலீஸ்க்கு இந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அது ஜெயான்னு இவருக்கு சந்தேகம் வந்து அந்த பொண்ணு திரும்பும்போது ஜெயா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டோடனே அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி பார்க்கும். ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். இப்போ ஃபூல் வந்துட்டு நைட் எங்கே தங்குறதுன்னு தெரியாததுனால அந்த கேன்டீன் வச்சுருந்தாங்களே அந்த அம்மா அவங்க வீட்டிலே தங்குவா. அவங்க கிட்ட வந்துட்டு இவ கேட்பா, நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்கிறப்போ, எனக்கும் கல்யாணமாகி புருஷன் ஒரு பையன்லாம் இருந்தா, நான் அவனுங்களை விரட்டி விட்டுட்டேன், அவங்களால எனக்கு உனி வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு, நான் விரட்டி விட்டுட்டேன், நம்ம ஏன் அடிமையாக வாழணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறா. அந்த பொண்ணு வீட்டில் சும்மா இருக்காமல் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு குல்கந்து செய்கிறா, அது பயங்கர ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த போலீஸும் அந்த ஜெயாவுடைய பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணுறாரு. அவள் டவுனில் அவள் போட்டுட்டு வந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அதுலேருந்து காசுகள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் 5 பேருக்கு வந்துட்டு 5000 சென்ட் பண்ணுறா. இந்த நேரத்தில் தீபக்குடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா குஜால், அவ கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ தீபக்கோட அப்பா குஜால் கிட்ட, நீ போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து இந்த செடிகளுக்கு அடிச்சு விடு, நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அங்கே வந்து ஜெயா வந்து இந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலர் உள்ள ஒரு பேப்பரில் எண்ணெயை தடவி வச்சிங்கன்னா மஞ்சள் கலரை பார்த்துட்டு எல்லா பூச்சிகளும் அதில் வந்து ஒட்டிக்கும், அதன் மூலமாக நீங்கள் இந்த பூச்சி தாக்குதல்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் பெரிய விவசாய நிலம் தான் வச்சுருந்தாரு, அங்கே வந்துட்டு இப்படி தான் பண்ணுவோம், அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபூல் வந்து அந்த கேன்டீன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கணக்கு பார்த்து அவங்க கூட கொஞ்சம் ஆதரவாக இருக்கா. இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் அந்த சோட்டு குட்டி பையனும் அவளுடைய ஹஸ்பண்டோடைய ஊரை தேடிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளோ யோசிச்சோ அந்த ஊர் ஞாபகமே வரல. அப்போ தான் அந்த கேன்டீன் அம்மா சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, திறமசாலின்னு எல்லாம் நினச்சிக்காத, உன்னுடைய ஊர் எதுன்னு கூட உனக்கு தெரியல, உனக்கான வேலைகள் என்னன்னு கூட உனக்கு தெரியல, வீட்டில் சமைச்சிட்டு வீட்டில் இருக்கிறது தான் பெருமை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான அட்வைசஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ ராத்திரி அந்த ஜெயா ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு பையெல்லாம் பேக் பண்ணி வெளியே வருவா. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே வந்து இந்த தீபக் அவளுடைய ஒய்ஃபை நினச்சி அழுதுகிட்டே படுத்துட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப கில்ட் ஆயிரும். உடனே அவள் வந்துட்டு அவள் வீட்டுக்குள்ளாரையே போயிடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபூலுக்கு அந்த குல்கந்தெல்லாம் விற்றதன் மூலிமா வந்த காசுலேருந்து கொஞ்சம் காசு கிடைக்கிது. அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே நேரம் கரெக்டாக போலீஸுக்கு ஜெயாவோட உண்மையான டீட்டெயில்ஸும் ஃபோட்டோகிராஃபும் கைக்கு மாட்டுது. இப்போ அதை எடுத்துட்டு நேராக ஜெயா இருக்கிற தீபக்கோட வீட்டுக்கு போயிட்டு, இவ ஒரு திருடி கைகாரி, இவளை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், இவ பேர் ஜெயா, புஷ்பா கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. தீபக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. உன்னை போய் நான் நம்பிட்டு இருந்தேன் பார்த்தியா அப்படி இப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் குஜாலுக்கு இவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு நம்மக்கிட்டேருந்து எதுவும் எடுக்கலையே, இந்த மாதிரி ஃபுல்லோட ஃபோட்டோவை வந்துட்டு உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி வரைய சொல்லி அதை பப்ளிஷ் பண்ண சொல்லி என்கிட்ட பணம்லாம் கொடுத்தது அந்த பொண்ணு தான், அவள் எப்படியாவது உன்னையும் ஃபுல்லையும் சேர்த்து வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டா, அவளை போய் இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் கரெக்டாக ஃபுல்லுடைய அந்த விளம்பரம் இருக்கு இல்லையா, அது அந்த பொண்ணு கைக்கே போய் சேர்ந்துருது. அதில் இருக்க பேரையும் படிச்சிடுறாங்க. அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் அதில் இருக்க நம்பருக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. போலீஸ் இந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி வச்சுருக்கு. அந்த நம்பர் வந்துட்டு இந்த பொண்ணோட தான். இந்த பொண்ணு நிஜமாவே வந்துட்டு 12th ரொம்ப நல்லா மார்க் எடுத்திருக்கும், எப்படியாவது வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பன்றனால நிறைய வரதட்சணை கொடுக்க முடியாதுன்றதுனால இவங்களுக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று அந்த வரதட்சணைக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வந்துட்டு வரதட்சணைக்காக ஒரு பொண்ணு உயிரோடு எரிச்சு கொன்னா. அது அவனோட முதல் மனைவிங்கிறது தெரிஞ்சு இந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்தெல்லாம் ட்ரை பண்ணும். ஆனால் அவங்க அம்மா அப்பா கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு ட்ரெயினில் வரும்போது தான் தெரியாமல் தீபக் இந்த பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான். நானும் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லி தான் இவர் கூடயே வந்துட்டேன். ஆனால் சத்தியமாக அந்த ஃபோலை வந்துட்டு நான் இவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் நினச்சேன். நான் டேராடூன் படிக்க போகணுன்றதான் என்னுடைய ஆசை. என்னுடைய நிலைமை இந்த மாதிரி ஆனது எனக்கே துரதிர்ஷ்டவசம்தான். என்னை விட்டிங்கன்னா கூட நான் பாட்டுக்கு என் டேராடூன் போய் படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்றலாம் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு தீபக்கும் ரொம்ப ஷாக்காகவும் இருக்கும், ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பிரதீப்பும் வந்துடுறான். என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்கன்னு சப்புன்னு ஒரு அரைஞ்சிட்டு, அவ்வளோ நகையும் போட்டுட்டு நீ இறங்கி போனியா, மரியாதையை நகையெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு நகையும் எடுத்துகிட்டு அந்த பொண்ணையும் இழுத்துட்டு வெளியே போக பார்ப்பான். அப்பன்னு பார்த்து நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, தம்பி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு,
இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து ஒரு பொண்ணை கை நீட்டி அரைஞ்சது, அவளுக்கு ரத்த காயம் ஏற்படுத்தினது, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு கேஸாக போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கப்புறம் தான் இந்த பையனுக்கு ஒரு பயமே வருது. இவன் காசு கொடுத்து அவனை சரி கட்டிடலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் வந்துட்டு உன் மேலே வர்றதுச்சுன்னா கேஸ் போடுவேன், உன் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி செத்தா இல்லையா, அது சூசைடு இல்லைன்னு எனக்கு தெரியும், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிட்டேரு, அந்த நகையெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போ, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் தான் இருப்பேன், வசதி எப்படின்னு சொன்ன உடனே ஜெயாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த நாய்கிட்டேருந்து தப்பிச்சதை நினச்சி அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதும் வந்துட்டு அவளுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவன்கிட்டேருந்து மறுபடியும் அந்த நகைகளை வாங்கி இவகிட்டே கொடுத்துட்றா. இப்போ ஒரு வழியாக ஃபூலும் தீபக்கும் சந்திச்சுக்கிட்டாங்க. ஃபூலுடைய நம்பர் வந்துட்டு ஒரு வழியாக தீபக் கிடச்சிரும், 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லா ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஃபூலுடைய வருகைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த அவளுடைய மாமனார் மாமியார் கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஃபூல் வந்துட்டு அவளுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்துட்டாங்கிற தகவல் இந்த ஒரு ஸ்டேஷனில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியுது. இது வரைக்கும் இனிப்பே சாப்பிட்றதுக்கு காரணமே எனக்கு இருந்ததில்லைன்னு சொன்ன அந்த கேண்டீன் அம்மா கூட கொஞ்சம் குல்கந்து எடுத்து சாப்பிட்றாங்க. இப்போது நம்மளுடைய ஜெயா ஹீரோயின் அவங்களுடைய படிப்பை மேற்கொள்ளணுங்கிறக்காக தேராதூன் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு நான் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிட்டு இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி ஹாப்பி என்டிங்காக முடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் 2 டைப் ஆஃப் பொண்ணுங்களை காமிக்கிறாங்க, ஃபூல் அண்ட் ஜெயா. 2 பேர்த்து மேலேயுமே தப்பு இல்லை. அவங்க 2 பேரும் வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை அவங்க 2 பேருமே அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எங்கேஜிங்காக படம் எடுத்திருப்பாங்க. ஃபேமிலியோட பார்க்க சூப்பராக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்